இன்னைக்கு சட்டமன்றத்தில் காலையிலேயே வந்து ஒரு சூடான விவாதம் நடந்துருச்சு. பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி சிஎம் விஜய் வெளியிட்ட அறிவிப்புகள், அந்த அறிவிப்பெல்லாம் வெளியிட்ட உடனே அதில் பரந்தூர் பற்றியெல்லாம் பேசணும்னு திமுக சைட்லேருந்து கேட்டாங்க. பட் அது 110 விதியின் கீழ் அனுமதின்றதுனால 110 விதியின் கீழ் முதலமைச்சர் பேசினதுனால அதில் விவாதங்களுக்கு இடமில்லைன்னு சொன்னாங்க. வெளிநடப்பு பண்ணி வெளியில் போயிட்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ப்ரெஸ் மீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்குள்ள வந்து ஒரு பெரிய வாக்குவாதம். அதாவது முன்னாள் கூட்டணி கட்சியினர் இந்நாள் எதிர் அணியில் இருக்காங்க. இப்போது திமுக வெர்சஸ் காங்கிரஸ், நீங்கள் என்ன பண்ணீங்க நாங்கள் என்ன பண்ணோம்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வாதங்களை வைக்கவும், தாவேகா சைட்லேருந்து ஆதவ அர்ஜுனா போய் பேசுனதுன்னு சொல்லி ஆரம்பமே இன்னைக்கு வந்து ஒரு அனல் பறக்கக்கூடிய விவாதமாக இருந்துச்சு. எந்தெந்த எம்எல்ஏக்களுடைய பேச்சு இன்னைக்கு ரசிக்கும்படியாக இருந்தது? யார் நல்லா பேசுனாங்கன்னு நினைக்கிறீங்க? சார், இப்போ இன்னைக்கு நம்ம பேசணும் அப்படின்னா முதலமைச்சர் கொடுத்த அறிவிப்புகளை வந்து நம்ம கண்டிப்பா வந்து பேசணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கார் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அது அன்னைக்கு அவர் சொன்ன அறிவிப்பு வந்த அன்னைக்கு அதை பத்தின விவாதங்கள் வந்துச்சான்னு கேட்டா கிடையாது. மறுநாள் தான் வந்து எல்லாரும் யோசிச்சுட்டு இதுக்கப்புறம் என்னென்ன வரும், கான்சிக்வன்சஸ்லாம் போய் அதுக்கப்புறம் டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு வந்து அதுக்கான எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து எதிர்க்கிற அளவுக்கு எந்த ஒரு அறிவிப்புகளும் வரல. மக்களுக்கு வந்து பயன் தர்ற மாதிரியான அறிவிப்புகளை தான் முதலமைச்சர் வந்து கொடுத்துருக்கிறாரு. சிலிண்டராக இருக்கட்டும், அதே மாதிரி பேருந்து வசதி பற்றியும் வந்து அறிவிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. அதே சமயம் இதுக்கான என்ன மாதிரியான விமர்சனங்கள் வரப்போகுது, இல்லை இதை எப்படி வந்து எதிர்க்கட்சிகள் வந்து வரவேற்க போறாங்க அப்படின்றத பார்க்கணும். நீங்க சொன்ன மாதிரி இப்போ காங்கிரஸ் கட்சி, அதே மாதிரி திமுக, விசிக இவங்களுக்கு நடுவுல வந்து ஒரு ஒரு விவாதம் அப்படின்றது இருந்துட்டு இருந்தது. இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்றாரு, நீங்க இவங்களெல்லாம் மதிக்கணும். உங்களுடைய கூட்டணி கட்சிகளும் அவங்க எல்லாருமே கூட்டணியில இருந்தாலும் அவங்களும் இண்டிபெண்டன்ட் பார்ட்டிஸ் அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. ஆனா நேரு அவர்கள் வந்து என்ன ஒரு பாயிண்ட்ல அதை வந்து குறிப்பிடுறாரு அப்படின்னா, நீங்க கூட்டணி இல்லாம இந்த கட்சிகளுடைய சப்போர்ட் இல்லாம உங்களால ஆட்சி அமைக்க முடிஞ்சுதா? அப்புறம் நீங்க மட்டும் ஏன் எங்களை சொல்றீங்க? கூட்டணி கட்சிகளை வச்சுதான் திமுகவால் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு வாதத்தை வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து முன்வைக்கிறாரு. இந்த வாதம் நடக்கும்போது எனக்கு எப்படி கன்வே ஆச்சுன்னா, எல்லாரும் ஒண்ணு கூடி திமுக போட்டு விமர்சனம் பண்ற மாதிரி தான் வந்து கன்வே ஆச்சு. அதுல ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து ரொம்ப ஆவேசமா அவருடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. சபாநாயகர் அவர்கள் முயற்சி பண்ணாலும் அந்த வாதம் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம அது கேரி ஃபார்வர்ட் ஆச்சு அப்படின்றதையும் பார்க்க முடிஞ்சது. ஒரு தம்ப்நெயில் மாதிரியே நான் சொல்றேனே, டோஸ் விட்ட உதயநிதி, ரூட் மாத்திய திமுக மாஜிக்கல், சட்டப்பேரவையில் நடந்தது என்னன்னு ஒரு வீடியோவே தனியாக பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன மேட்டர்னா, நீங்கள் இன்னைக்கு சட்டமன்றம் நம்ம பார்க்குறோம். இப்போ போன வாரம் வரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏவா வேலு, கேஎன் நேரு, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மாதிரியான திமுகவுடைய சீனியர்ஸ் எல்லாமே தாவேகாவோடு ஒரு மாதிரி சாஃப்டாக, அப்பப்போ நகைச்சுவை உணர்வோட சுவாரஸ்யமாக தான் பேசிகிட்டு இருந்தாங்களே தவிர பெரிய அளவுக்கு ஒரு காரசாரமான விவாதம் அப்படின்றது இல்லை. எப்போயாவது ஆதவ அர்ஜுனா கொஞ்சம் காட்டமாக பேசுகிறாரு அப்படின்னா அந்த நேரத்தில் மட்டும் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ கூட ஒரு தீவிரமான எதிர்ப்பு தன்மை இல்லை அப்படின்றது ஒரு விமர்சனமாகவே வந்துச்சு. அதாவது தாவேகாவோடு திமுக வந்து சட்டமன்றத்துக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டாங்க, சமாதானமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க, பெரிய எதிர்ப்பு இல்லை, உதயநிதி மட்டும்தான் பேசுகிறாரு, மற்றவங்க பேசுறது இல்லைன்றது இப்போ ஒரு பேச்சாவே அடிபட்டுச்சு. இப்போது சில தினங்களுக்கு முன்னாடி நடந்த திமுகவுடைய செயற்குழு கூட்டத்தில் என்ன நடந்திருக்குன்னா, இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது சட்டமன்றத்துக்குள்ள தாவேகா அரசை அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மிக கடுமையாக நம்ம எதிர்க்கிறோம். துரைமுருகன்லாம் அட்வைஸே பண்ணியிருக்காரு. இப்போ எனக்கு வந்து எம்ஜிஆர் பெரிய குரு மாதிரி, அவர் சொன்னால் நான் வந்து ஒரு கிணத்துல குதிக்க சொன்னால் கூட குதிப்பேன், அந்த அளவுக்கு அவருக்கு மேலே எனக்கு விசுவாசமும் அன்பும் இருக்குது. ஆனால் கட்சின்னு வரும்போது நான் என்றைக்குமே விட்டு கொடுக்கவே மாட்டேன். அவர் அரசையே நான் எதிர்த்து பல முறை சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன். அப்படி தான் நம்ம எல்லாம் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கணும். ஆனால் இப்போ பார்த்தோன்னா நம்ம எதிர்கட்சி தலைவர் மட்டும்தான் அங்கே நல்ல அரசியல் பண்ணுறாரே தவிர மற்ற சீனியர்கள் எல்லாருமே அவங்களோட போய் உறவு முறையை வச்சு பேசுகிறீங்க, உங்களுடைய மாமனார் எனக்கு நண்பர்னு சொல்கிறது, இல்லை எங்கள் அண்ணன்னு சொல்கிறதுன்னு ஏவா வேலுவை தான். ஏன்னா அவர் தான் ஆதவ அர்ஜுனாவுடைய மாமனார் பற்றியும் பேசினதாக இருக்கட்டும், இல்லைன்னா மரிய வில்சனுடைய மாமனாரான ஜேபிஆர் பற்றி பேசினதாக இருக்கட்டும், இப்படி வந்து ஒவ்வொருத்தரை பற்றி பேசும்போதுமே அவர் ஒரு உறவு முறை வச்சு பேசுகிறாரு. ஏவா வேலுவாக இருக்கட்டும், கேஎன் நேருவுமே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்காருன்னு ஒரு விமர்சனம் வந்துச்சு. அதுக்கு வந்து கடுமையான எதிர்வினை திமுக செயற்குழு கூட்டத்தில் அவங்களுக்கெல்லாம் கிடைச்சதாகவும், அதனால் அவங்க தங்களுடைய ஸ்டைலை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருமே அட்டாக் பண்ணுற மாதிரியான இடத்துக்கு போகிறாங்க. ஏவா வேலுவாக இருக்கட்டும், கேஎன் நேருவாக இருக்கட்டும். இப்போ கூட நம்ம இந்த வீடியோவில் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தோம் லைவ்.
லைவ்ல அமைச்சர் விஸ்வநாதன் பேசுறாரு. அவர் பேசுறதுல திமுகவை எங்கேயும் பெருசா சீண்டியெல்லாம் பேசல. ஆனா அவரை கடுப்பாகி KN நேரு வந்து பேசியிருப்பார். நீங்க என்ன அடுக்குமொழியில பேசிட்டே போறீங்க, ஒவ்வொரு வார்த்தையும் 2 முறை சொல்லிட்டே இருந்தா எப்ப சட்டமன்றம் முடியுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப நீங்க கவிதை ஆக்ரோஷமா கூட பேசியிருப்பாரு, இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருந்தார். அப்ப இது பேசியிருந்தாரு. எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா, இந்த மென்மையான போக்கை வந்து திமுக தலைமை ரசிக்கல. அதனால இன்னைக்கு வந்து இனிமே திமுகவினுடைய எம்எல்ஏக்கள் வந்து ஒரு அதிரடியா ஆக்ஷன்ல இறங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு சில உதாரணங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்த்தது. இன்னைக்கு கண்டிப்பா கவனம் பெறக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரிய வில்சன் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு. அவர் வந்து திமுக ஆட்சியில ஊழல் அப்படின்றத வந்து நானே ஆதாரம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. அதுவும் ஏதோ ஒரு மேடை பேச்சு கிடையாது. சட்டமன்றத்துல இதை வந்து பதிவு பண்றாரு. அது இன்றைக்கு ஒரு கான்ட்ரவர்சியா மாறி இருக்கு. கண்டிப்பா இது வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா சட்டமன்றத்துல அவர் பதிவு பண்ணது என்ன அப்படின்னா, திமுகவோட ஆட்சியில ஊழல் நடந்தது. நானே கல்லூரி வச்சிருக்கேன். என்கிட்டயே வலுக்கட்டாயமா பணம் வாங்குனாங்க. டி நகர்ல அங்க வச்சு வாங்குனாங்க அப்படின்ற மாதிரி அவர் லொகேஷனோட என்ன விவரம் அப்படின்றத ரொம்ப தெளிவா பதிவு பண்றாரு. ஆனா இப்போ அதுக்கான ஒரு விளக்கத்தை அன்பில் மகேஷ் அவர்கள் இன்றைக்கு பிரஸ் மீட் வந்து கொடுத்து அதையும் அவர் வெளியில இதை கவனிச்சு அது பிரஸ் மீட்டும் பதிவு பண்றாரு. எப்படி எங்க மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னா, ஆதாரத்தோட எப்ப வேணாலும் அவர் வந்து இது தொடர்பா வழக்குகள் போடலாம். நாங்க கண்டிப்பா வழக்கு போடதான் போறோம் அப்படின்றத சொல்றாரு. அதே சமயம் ஊழல் லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னா லஞ்சம் கொடுத்ததும் தப்பு தான். நம்ம நாட்டுல லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு தான். இப்போ மரிய வில்சன் அவர்களும் இப்போ லஞ்சம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா கண்டினியூ ஆகும் அப்படின்றது மட்டும் தெரிய வருது. ஏன்னா ஆதாரம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல ஒரு பேசும் பொருளா வந்திருக்கு. நீங்க வந்து ஏன் முதலமைச்சர் அவர்கள் பேசுனதுல தொடங்கி தான் இந்த ஆதாரம் மேட்டர் அப்படின்றது வந்து ரொம்ப பேசப்பட்டுட்டு இருக்கு. சும்மா வந்து எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு, நாங்க எப்போ எடுக்கணுமோ நாங்க அதை ஓப்பன் பண்ணணுமோ அப்போ நாங்க ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு திமுக தரப்புல இருந்து வந்தது ஒரு மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய பணம் வந்து திருடப்பட்டிருக்கு அப்படின்னா உடனடியா வந்து ஆக்ஷன் எடுக்கிறது தானே வந்து ஆளும் தரப்புல இருக்கக்கூடியவர்களுடைய நோக்கமா வேலையா இருக்கணும். எதனால வந்து அரசியல் லாபத்துக்காக ஏன் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குற்றம் சாட்டப்பட்டவர்களே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ தாவேக அரசுக்கு என்ன தயக்கம் அப்படின்ற கேள்வி வந்து வந்திருந்தது. ஸோ அது இன்றைக்கு மீண்டும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வர தொடங்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது மரிய வில்சன் அவர்கள் பேசினதுக்கு அப்புறமா. ஆனா ஒரு ஸ்ட்ராங்கான கிரிட்டிசிசம் இன்றைக்கு அவர் முன் வச்சிருக்கிறாரு அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. நிச்சயமாக. அதே மாதிரி தாவேகாவை சேர்ந்த நிறைய எம்எல்ஏக்கள் இன்னைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பும் கொடுத்தாங்க. சபாநாயகர் நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்ற மாதிரி இன்னைக்குமே நடுநிலைத்தன்மையோட எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கான வாய்ப்பு கொடுக்கறது, ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது வந்து வரம்பு மீறி பேசினாங்கன்னா அவங்களை கண்டிக்கிறதுன்னு சொல்லி அவருடைய பாணியில் சட்டமன்றத்தை வந்து ரொம்ப சிறப்பாகவே நடத்தியிருந்தார். இப்போ நெப்போலியன் நடிகர், முன்னாள் அரசியல்வாதி, அவர் கூட பார்த்தீங்கன்னா யூஎஸில் செட்டில் ஆகிட்டார். இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடுக்கு வந்தப்போ ஏதோ ஒரு இடத்துல சபாநாயகரை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணும்போது நல்லா நீங்கள் பண்ணுறீங்க, நான் பார்த்தேன், இதெல்லாம் நல்லா இருக்குன்னு அவர் அவையை வழிநடத்தக்கூடிய விதத்தை அவரும் கூட பாராட்டுறாரு. இந்த மாதிரி பல இடங்களில் அவருக்கு பாராட்டுகள் கிடைக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இன்னொன்று வந்து இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ, உசிலம்பட்டி எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், தாவேகாவை சேர்ந்தவர், அவர் கொஞ்சம் எமோஷ்னலாக பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து சிஎம் விஜய் சட்டப்பேரவையிலேயே அவரை கூப்பிட்டு பேசியிருக்காரு, எதுவும் கேட்டிருக்காரு. ஆமாம், உசிலம்பட்டி மேப்ல இருந்தே தூக்கியிருக்க மாதிரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி, எங்கள் ஊரை கண்டுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அந்த மாதிரி கவனிக்கிறார் சிஎம், வந்து ஒவ்வொருத்தர் பேசுகிறதையுமே கவனிக்கிறாரு. இன்னைக்கு சொல்லப்போனால் அவருடைய மானிக்கோரிக்கும் கூட MAWS அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடிநீர் வழங்கல் துறை வந்து முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய துறை அது. அந்த துறை உட்பட இந்த நகராட்சி நிர்வாகம் இது எல்லாமே முதலமைச்சர் தான். பட் ஆனால் அந்த மானிய கோரிக்கை மீதான விவாதம் அப்படிங்கிறதுக்கு ராஜ்மோகன் தான் பதிலளிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ராஜ்மோகனுக்கு ஆல்ரெடி பள்ளிக்கல்வித்துறை, செய்தி விளம்பரத்துறை, தமிழ் வளர்ச்சித்துறைன்னு நிறைய இருக்குது. அதோடு சேர்த்து இதற்கும் பதிலுரை அவர் தான் கொடுப்பார்னு சொல்லியிருக்காங்க. உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஸ்வநாதனும் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் தாவேகாவோடு தான் நெருக்கமாக இருப்பதை தான் அவருடைய ஸ்பீச்சில் வெளிப்படுத்துகிறார். திமுக சைட்லேருந்து உயர்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் கோவி செழியன் பேசியிருந்தார். பேசும்போது அவருடைய ஸ்பீச்சுமே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி திமுக எம்எல்ஏ, அவர் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர், அந்த துறை சார்ந்து அவர் பேசினதாக இருக்கட்டும், இல்லை திமுக ஆட்சியில் அவர்கள் செய்த நலத்திட்டங்களாக இருக்கட்டும், சமூக நீதி குறித்த விஷயங்களில் திமுகவினுடைய செயல்பாடுகள்னு எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக எடுத்து வச்சார். அவருடைய பேச்சுக்கு தான் வாதம் எதிர்வாதம்னு அது உருவாகுச்சு. அப்போ தான் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசினார், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேசினாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு ஸ்பீச்சை வந்து முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பேசியிருந்தார். மற்றபடி எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு அவர் வந்த மாதிரி தெரியல, எனக்கு அவருடைய ஃப்ரேமே காமிக்கல, வந்தாரா இல்லை நமக்கு தெரியலையான்றது தெரியல. பிரேமலதா விஜயகாந்த் அவங்களும் அங்கே அசம்பிளியில் இல்லை.
சௌமியா அன்புமணி ஓரிரு முறை பேசினாங்கன்னு நினைக்கிறேன். சொல்ல வர விஷயத்த கிறிஸ்பா அழகாக சொல்லிட்டாங்க. பாமக எம்எல்ஏ கணேஷ்குமாரும் அதே மாதிரி பேசியிருந்தார். அதிமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள்னு பார்க்கும்போது இந்த என்டையர் செஷன்லேயே தளவாய் சுந்தரம், ஓஎஸ் மணியன் போன்றவர்கள் வந்து கொஞ்சம் கவனிக்க வைக்கிறாங்க. அவ்வப்போது சி.வி. சண்முகமும் ஏதாவது சில விஷயங்களில் பேசுகிறாரு. எஸ்பி வேலுமணியும் எழுந்து பேசுகிறாங்க. பட் ஸ்கோர் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலர் மட்டும் தான் இன்னைக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாருமே வழக்கமான நடைமுறைகள் தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு ஸ்கோர் பண்ணதுன்னா இன்னைக்கு திமுகவினுடைய எம்எல்ஏக்கள்லாம் வெளிநடப்பு செஞ்சதுக்கு அப்புறமும் வனவிலங்குகளால் வந்து பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லி வெளிநடப்பு செய்யாம அவர் தன்னுடைய தொகுதிக்காக இருந்து பேசினாரு அப்படின்றதையும் வந்து பாராட்டுகள் எல்லாம் வந்து சபாநாயகர் அவர்களே தெரிவிச்சிருந்தாரு. ஸோ அந்த இடத்துல அவர் வந்து கவனம் பெற்றிருக்கிறாங்க. அதே சமயம் இன்னைக்கு நம்ம பாமகவினுடைய எம்எல்ஏ சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து சட்டமன்றத்தை வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சில வார்த்தைகள் வந்து வெளியில கூட வந்து அதை பயன்படுத்தப்படலை. கன்னி அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்றதே கிடையாது. ஆனா கன்னி பேச்சு அப்படின்றத வந்து சொல்றாங்க அப்படின்றது எனக்கே வந்து எதனால் அப்படி சொல்றாங்க அப்படின்ற யோசனை இருந்தது. ஒருவேளை சட்டமன்றத்துல இதுதான் வழக்கம் போல, இதை வந்து இந்த அளவுக்கு யாரும் எதிர்த்திருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிருந்தேன். ஆனா அதை வந்து இன்னைக்கு சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து எந்திரிச்சு அதை வந்து சொல்லியிருந்தாங்க, அதை பதிவு பண்ணாங்க. கன்னி பேச்சுன்றதுக்கு பதிலாக முதல் உரை அந்த மாதிரி அறிமுக உரை அந்த மாதிரி நீங்க வந்து சொல்லலாம். அந்த வார்த்தை வந்து அது ஒரு ஆணாதிக்க சிந்தனையை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது முதலமைச்சர் அவர்களும் அதை கவனிக்கிற மாதிரியான விஷயத்த நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அந்த ஒரு பாயிண்ட் வந்து இதுதான் சட்டமன்றத்துடைய மரபு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான் எனக்கு இருந்தது. ஆனா அது கேட்கும் பொழுது அவ்வளோ ஒன்றும் நல்ல ஒரு வார்த்தை மாதிரி அது வந்து தோணலை. ஆனா அதை கரெக்டா அவங்க வந்து அந்த இடத்துல பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இது முந்தைய ஆட்சிகள்லையும் இது பதிவு பண்ணியிருந்திருக்கிறாங்க. அது பெருசா மாற்றப்படலை. ஆனா இந்த தாவேக ஆட்சியில அதை மாற்றுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிஎம் உடைய ரெஸ்பான்ஸும் அப்படிதான் இருந்தது. சபாநாயகர் அவர்களும் அதை வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அடுத்த கட்டத்தில் அதை மாற்றுறாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த சட்டப்பேரவையில் நடந்த நிகழ்வுகள் குறித்து எங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்கோம். நீங்கள் சட்டப்பேரவை நிகழ்வுகளை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.